அத்தியாயம் 104 இரண்டாவது வாரிசு. ஸ்ட்ராப்ரோட் பிரபுக்களின் குலத்தலைவராக பொறுப்பேற்ற முதல் நபரான லெவி ஸ்ட்ராப்ரோட் ஒரு தூய்மையான தெய்வம். அவரது தந்தை தற்போதைய குலத்தலைவராகவும் அவரது தாயார் நகரத்தில் முன்னணி வணிக பெண்களில் ஒருவராகவும் இருந்தார். அவர் மந்திர கலைப்பொருட்கள் மற்றும் மருந்துகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி வந்தார். இந்த குலம் குறிப்பாக எல்வ்ஸால் ஆனது. மேலும் வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த பிற மக்கள் அவர்களின் ஊழியர்களாகவும் காவலர்களாகவும் மட்டுமே பணியாற்றினர். ஆயுதம் சார்ந்த வகுப்புகள் மற்றும் தொழில்களில் நிபுணத்துவம் பெற்ற மற்ற குலங்களைப் போலல்லாமல் ஸ்ட்ராப்ரோட் குலம் தங்கள் உறுப்பினர்கள் மந்திரம் மற்றும் ரசவாதத்தை நோக்கிச் சாய்வதை விரும்பினர். ஒரு சிலர் மட்டுமே ஆயுத போராளி வகுப்பில் கவனம் செலுத்தினர். மேலும் அவர்கள் குலத்தின் பாதுகாப்பிற்கு பொறுப்பான நபர்களாக பணியாற்றினர். ஆனால் அவர்களின் பிரத்யேக வகுப்புகள் இருந்தபோதிலும் பெரிய குழு போர்களுக்கு வரும்போது எல்வன் குலம் ஒரு முழுமையான மிருகமாக இருந்ததால் பலரால் அந்த குலம் அஞ்சப்பட்டது. 5000 பேர் கொண்ட படையை கூட இந்த குலத்தின் 500 மந்திரவாதிகளால் அழிக்க முடியும். அந்த குலத்தலைவரே ஒரு இடைநிலை கிராண்ட் மாஸ்டர் தரவரிசை மந்திரவாதி. எனவே அந்த குலம் தற்போது இளாவோட் நகரில் அதிகார நிலை மற்றும் செல்வாக்கின் அடிப்படையில் 3வது இடத்தில் இருந்தது. லெவிக்கு இயல்பாகவே மந்திரத்தில் திறமை இருந்தது. மேலும் அவரது சகாக்களிடையே ஒரு மேதையாக கருதப்பட்டார். ஆனால் அவர் தனது தாயின் தந்திரமான இயல்பையும் பெற்றார். மற்ற அனைத்து உன்னத குல வாரிசுகளிலும் லெவி ஒரு இடைநிலை மாஸ்டர் தரவரிசை மந்திரவாதி என்பதால் அவர் பலரால் அஞ்சப்பட்டார். அவர் ஏற்கனவே தனது அறிவாற்றலையும் பல்வேறு அடிப்படை மந்திரங்களில் தேர்ச்சி பெறும் திறனையும் வெளிப்படுத்தியிருந்தார். வேறு எந்த உன்னத குலத்தின் வாரிசும் அவரை இழிவாகப் பார்த்ததில்லை. அவன் தோற்றத்தில் இளமையான, குட்டையான, ஒல்லியான மனிதனாக இருந்ததால் 18 வயது சிறுவன் போல் தோற்றமளித்தான். உண்மையில் அவனுக்கு வயது 43 தான். எல்வ்ஸ் மற்ற இனங்களை விட வித்தியாசமாக வயதானவர். அவர்களின் உடல் தோற்றம் அவர்களை மிகவும் இளமையாக காட்டியது. தற்போதைய தலைவரும் கூட 100 வயதுக்கு மேற்பட்டவர். ஆனால் 30 வயதுக்குள் நுழைந்த ஒரு மனிதனைப் போல இருந்தார். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இளாவோட் நகரம் நிறுவப்பட்டபோது இங்கு குலத்தை குடியேற்றியவர் அவர்தான். ஷேடோ வீரன் பிரபுக்களின் வாரிசுகள் மீது போர் பிரகடனம் செய்து வயதான கொல்லனின் மகளை அவர்கள் பாலியல் பலாத்காரம் செய்த அதே சதுக்கத்தில் எர்வினின் இறந்த உடலை பொதுவில் காட்சிப்படுத்தி 2 நாட்கள் ஆகிவிட்டன. அந்த பிரபுக்களின் பட்டியலில் லெவியும் இருந்தார். அவர்களின் முழுவட்டமும் கொந்தளிப்பில் இருந்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பயங்கரமான நாளில் குற்றத்தைச் செய்த குல வாரிசுகளுக்கு அனைத்து உன்னத குலங்களும் பாதுகாப்பை அதிகரித்திருந்தன. இந்த நேரத்தில் ஒரு அழகிய மற்றும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட அறைக்குள் தந்தை மற்றும் மகன் இருவரும் அமர்ந்து ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருந்தனர். மகனே, நீ கவலைப்படுகிறாயா என்று தந்தை கேட்டார். இல்லை அப்பா. இல்லவே இல்லை. ஆச்சரியத்தின் காரணமாகவே அவனுக்கு அந்த சிவப்பு தலைவெறி வந்தது. ஆனால் அவன் உன்னத குலங்களுக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தது முட்டாள்தனம் என்பதால் அவன் இனி வெளிப்படையாக நகரவோ அல்லது நம்மை கொல்லவோ முடியாது. ஏனென்றால் எல்லோரும் அவனை எதிர்பார்த்திருப்பார்கள். இளம் எல் பதிலளித்தார். அவர் தன்னிடம் இருக்கும் சிறிய பலத்தை பற்றி அதிகமாக நினைக்கும் ஒரு துணிச்சலான நபர் என்று நான் கூறுவேன் என்று அந்த உன்னத குல வாரிசு தாழ்வான தொனியில் கூறினார். கேளுங்கள் லேவி. சக்தி வாய்ந்த நபர்களுக்கு எதிராக இதுபோன்ற அறிவிப்புகளைச் செய்பவர்கள் 2 வகையினர். ஒரு வகையினர் தங்களை மிகைப்படுத்திக் கொள்பவர்கள். மற்றொரு வகையினர் தங்கள் வார்த்தைகளை நிறைவேற்றும் முழுமையான வலிமையை கொண்டவர்கள். இந்த ஷேடோ வீரன் எனக்கு 2வது வகை மாதிரி தெரியுது, ஸ்ட்ராப்ரோட் குலத்தலைவர் கூறினார். அப்பா, ஏன் அப்படி நினைக்கிறீர்கள் என்று லெவி கேட்டார். ஏனென்றால் அவர் பயந்திருந்தாலோ அல்லது நிச்சயமற்றவராக இருந்தாலோ வாய்ப்புகளை கண்டுபிடித்த பிறகு வாரிசுகளை அமைதியாக ஒவ்வொன்றாகக் கொன்று பின்னர் அவர் செய்தது போல் முழு நகரத்தின் முன்பும் ஒரு துணிச்சலான அறிக்கையை வெளியிட்டிருப்பார். ஆனால் இந்த விஷயத்தில் அவர்தான் வருவதை உயர்குடி குலங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறார். மீதமுள்ள 3 வாரிசுகளுக்கு பயத்தை ஏற்படுத்தவும் உயர்குடி குலங்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருந்து தங்கள் குலத்தலைவர் வாரிசுகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சத்தில் இருக்கும்போது அவர்களை பயமுறுத்தவும் விரும்புகிறார். அது ஒரு திட்டம் இல்லாத ஒருவரோ அல்லது தன்னைத்தானே அதிகமாக மதிப்பிடுபவரோ செய்யும் காரியமல்ல. தந்தை பேசிவிட்டு திரும்பி மகனை பார்த்தார். நாணமும் அனுபவமும் நிறைந்த அவரது கண்கள்
அவர் ஏன் தற்போதைய தலைவராக இருக்கிறார் என்பதை ஏற்கனவே நிறுவியிருந்தன. சரி அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? நான் பயந்து போய் மாளிகைக்குள்ள ஒளிஞ்சிக்க போறேன். லெவி கேட்டபோது அவன் கண்கள் சோகமாக மாறியது. இல்லை, எனக்கு வேறு ஒரு உத்தி இருக்கிறது. அதற்கு பதிலாக நாம் அவனை எப்படி கவர்ந்தெழுப்பது என்று எல் கேட்டார். அதனால் எந்த பயனும் இல்லை அப்பா. மற்ற குலத்தினர் ஏற்கனவே அந்த விவசாய கொல்லனின் இடத்தைச் சூறையாடினர். அவன் காணாமல் போய்விட்டான். அந்தச் சிறிய வீட்டில் அவன் இருப்பதற்கான ஒரு தடயமும் கூட இல்லை. இந்த விஜிலன்ஸை எங்களை குறிவைக்கச் சொன்னது அந்த வயதான பாஸ்டர்தான் என்று நான் நினைக்கிறேன். லெவி விளக்கினார். அப்போ அது நமக்கு வேற ஒரு வழியை விட்டு வைக்குது என்று தந்தை தன் மகனுக்கு அருகில் இருந்த வசதியான நாற்காலியில் அமர்ந்தபடி பேசினார். நீ உன் கதவுகளை திறந்து வைத்தால் எதிரி உள்ளே நுழைவான். வேட்டைக்காரன் உன்னை மாட்டிவிட்டதாக நினைத்தால் நீதான் அவனை மாட்டிவிட்டாய் என்று எல் முகத்தில் புன்னகையுடன் பேசினான். இரவு இறுதியாக வந்தபோது ஹண்டர் சங்கத்தை விட பெரியதாக இருந்த இந்த பெரிய மாளிகையைச் சுற்றி குளிர்ந்த சூழல் நிரம்பியது. அந்த நேரத்தில் இந்த பிரம்மாண்டமான பரந்த சொத்தின் பல்வேறு நுழைவு புள்ளிகளில் 400க்கும் மேற்பட்ட காவலர்களும் மந்திரவாதிகளும் நிறுத்தப்பட்டிருந்தனர். முழு ஸ்ட்ராப்ரோர் குலமும் வாழ்ந்த இந்த பிரமாண்டமான மாளிகையைச் சுற்றி பல கண்டறிதல் தடைகள் மற்றும் பொறி மாய வடிவங்கள் வைக்கப்பட்டன. 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் இருந்த அந்த மாளிகையை பார்த்த ஒரு முகமூடி அணிந்த உருவம். அவருக்கு அது விடுதலையின் நாள். இர்வினின் உடலை சதுக்கத்தில் வைத்த பிறகு மறுநாள் காலையில் நிலவன் ஏற்கனவே ஆல்பெஸ்ட்ரோஸை வேறு இடத்திற்கு மாற்றியிருந்தார். பிரபுக்கள் முதலில் பழைய கிராண்ட் மாஸ்டர் கொல்லரை தேடி வருவார்கள். ஒருவேளை அவரை சித்திரவதை செய்வார்கள் அல்லது அவரை பயன்படுத்தி நிலவனை வெளியே இழுப்பார்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். இவ்வளவு பெரிய நன்மையை தனது எதிரிகளின் கைகளில் விட்டுச் செல்லும் அளவுக்கு அவன் ஒரு முட்டாள் அல்ல. நகரத்தின் ஒரு பாழடைந்த பகுதியில் யாரும் வசிக்காத ஒரு பாழடைந்த கிடங்கிற்குள் அந்த முதியவர் மறைந்திருந்தார். நிலவனின் உத்தரவை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து கருவிகளும் வளங்களும் ஏற்கனவே அவரிடம் இருந்ததால் அந்த முதிய கொல்லன் தனது கள்ள வேலைகளைச் சுமந்து செல்வதற்கு இது ஒரு நல்ல இடமாகவும் இருந்தது. அந்த முதியவர் தன்னைத்தானே பிஸியாக வைத்திருந்தாலும் நிலவன் இந்த வாரிசுகளை ஒவ்வொன்றாக கொள்வான். தற்போதைய தருணத்தில் ஷேடோ வீரன் இறுக்கமான பாதுகாப்பை கவனித்தான். மேலும் இந்த குலத்தின் தலைமையகத்திற்குள் நுழைவதற்கு ஒரு திறப்பை கூட காணவில்லை. எவ்வளவு புத்திசாலி! நான் நேராக அவர்களின் வலையில் விழுந்து விடுவதற்காக அவர்கள் எனக்குள் நுழைய 2 திறப்புகளை மட்டுமே விட்டுவிட்டார்கள். அடர் சாம்பல் நிற அங்கிகளை அணிந்திருந்த ஷேடோ வீரன் பேசினான். அவன் லேசான புன்னகையை உதிர்த்துவிட்டு சவாலான கண்களால் மீண்டும் மாளிகையை பார்த்தான். சரி, யார் யாரை விட புத்திசாலின்னு பார்ப்போம்.